வணக்கம், வாழ்க வளமுடன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து திருப்பதியில் தரிசன டோக்கன் எப்படி வாங்கணும், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இது வந்து ரூம் புக் பண்ணுற இடம். இப்போ சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் ரூமை புக் பண்ணுறதுக்காக. இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது, நம்ம லக்கும் இங்கே தான் வேலை செய்யுது. இதாங்க ரூம் புக் பண்ணுற கவுண்ட்ரு. இங்கே வந்து நம்மளோட இங்கே ரூம் புக் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தரோட ஆதார், ஒருத்தரோட ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். ஆனால் தரிசன டோக்கனுக்கு கண்டிப்பாக நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேரோட ஆதார் தேவை. நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னே வந்து ஒருத்தரோட ஆதார் இருந்தால் போதும், நமக்கு ரூம் புக்கிங் ஈஸியாக கிடைக்கும். நம்ம இஷ்டத்துக்கு போய் சாமியை ஃப்ரீ தரிசனம் போய் பார்க்க போகலாம். இப்போ அப்படிலாம் கிடையாது. கீழே வந்து நம்ம புக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சாமி தரிசனம் பார்க்க முடியும். என்னென்ன ரூல்ஸ் போட்டு ரொம்ப வதைக்கிறாங்க. ஆனால் அப்படி தோணுது. இந்த மாதிரி தரிசன டிக்கெட்டு வாங்குறதும் இந்த ரூம் புக் பண்ணுறதும் டைமிங் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் 12 மணி நேரம் 10 மணி நேரம்னு வெயிட் பண்ணுவோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து 3 மணி நேரத்தில் அந்த அதாவது ஒரு கவுண்டருக்குள்ளே அடைச்சி போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 3 மணி நேரத்தில் நாங்கள் சாமி பார்க்க வெளியே வந்துட்டோம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அது நல்லா இருக்குது. ஆனால் நிறைய ரூல்ஸு தான் நமக்கு சிரமமாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய சிரமம் என்னன்னா, நமக்கு வந்து ஃபோன் நம்பரு ஆதார் எல்லாம் வாங்கிட்டு ரூம் அலாட் பண்ணிடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் தந்துடுவாங்க நம்மளுக்கு. அந்த டோக்கன் வாங்கின உடனே முன்னாடியே ஒரு ஸ்கேன் மெஷின் இருக்கும். அந்த ஸ்கேன் மெஷினில் வந்து அந்த டோக்கனை ஸ்கேனில் காமிச்சிடணும். நம்ம லக்கு உடனே ரூம் கிடச்சிரும் அப்படின்னு மெசேஜ் நம்ம செல்லுக்கு வந்துடும். எந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு வந்துடும். இல்லை 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமா நமக்கு மெசேஜ் வரும். அதுவும் இல்லைன்னா ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதில் நமக்கு டிக்கெட்டில் கொடுத்த நம்பரும் அந்த டிஸ்பிளேயில் வரும். வந்ததுக்கப்புறமா நமக்கு மெசேஜ் வரும், அப்புறமா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சிரமந்தான். டிஸ்பிளேலே அந்த நம்பர் எங்களுக்கு வரவே இல்லைங்க. காலையில் 6 மணிக்கே ரூம் புக் பண்ணிட்டோம் ஆதார் கார்டை வச்சு. ஆனால் அதில் 12 மணிக்கு தான் உங்களுக்கு அலாட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதெல்லாம் பார்க்காதீங்க. இது இருக்குது பார்த்தீங்களா டிஸ்பிளே, இதில் வந்து நம்மளோட அந்த சீட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் வரதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்படி சில சமயம் வரவும் செய்யாது. நாங்கள் அது தெரியாமல் 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளேயில் எங்கள் நம்பர் வரலங்கவும் அந்த சீட்டை வந்து ஸ்கேன் பண்ணணும். உடனே வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரூம் புக் ஆயிடுச்சு. இதே மாதிரி மெசேஜ் நம்ம செல்லுக்கு வந்துடும். RBGHI காட்டேஜ் டேக்கடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நமக்கு ரூம் புக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போய்க்கலாம். ஆனால் நம்ம வந்து அவங்க நிற்கிறவங்ககிட்ட கேட்டால் ஒரு சிலவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஐயோ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னா, ஏமா உங்களுக்கு 12 மணிக்கு தானம்மா புக்கிங் ஆகும், இப்போவே வந்து கேட்குறீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் நம்பர் அந்த டிஸ்பிளேயில் வரும், வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் மெசேஜ் வரும், மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புக் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காதீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ரூம் புக் பண்ண உடனே உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா டோக்கன், அதை வரும்போதே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிடுங்க. உங்கள் லக்கு உடனே கூட ஆகிடும். வரும்போதே ஸ்கேன் பண்ணுங்கள். வரலையா ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே உட்காந்துருங்க. டிஸ்பிளேயில் உங்கள் நம்பர் வருதா, அப்போ 20 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வரலைன்னா திரும்ப போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட்டு 20 நிமிஷத்துலேயே நமக்கு அந்த ரூம் புக் ஆகிறது வந்துடுது. ஆனால் இவங்ககிட்ட போய் கேட்டால் 12 மணி வரைக்கும் 6 மணிக்கு போனவங்கள போய் கூட 6 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நல்ல வேளை எங்கள் பையன்தான் நம்ம போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு அவன் தான் ஒரு ஐடியா கொடுத்தான். அந்த நீ போய் படக்குன்னு போய் நாங்கள் 1 மணி நேரம் கழிச்சு, அதாவது 1.5 மணி நேரமே ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த டோக்கனை போய் ஸ்கேன் பண்ணுறோம், உடனே 1 செகண்டில் மெசேஜ் செல்லுக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கிறவங்க அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு. அதை நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சு பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ரூம் புக் ஆகிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரூம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து அந்த காட்டேஜ் தேடி தான் வந்துட்டுருக்குறோம். இது எங்களுக்கு கோயில் பக்கத்துலேயே அன்னப்பிரசாத சென்டர், கோயில் பக்கம், சிஆர்ஓ ஆஃபீஸ், அது எல்லாமே பக்கமாக தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே ரூம் கிடச்சிருச்சு. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரூமு செம்மையாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ரூம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம் எப்படின்னு. இப்போ ரூமில் கொண்டு போய் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி சுற்றி கடை வீதியெல்லாம் பார்க்க வந்துட்டோம். அப்படி அன்னப்பிரசாதமும் சாப்பிட்டாச்சு.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ரூம் புக் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ஜாய் தான். ஒன்று சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக அதில் வந்து 24 ஹவர்ஸில் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சொன்ன அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாம் நினச்சா அசால்ட்டாக இருக்கக்கூடாது. காலையில் 9 மணிக்கு ரூம் புக் பண்ணோம். அப்புறம் மறுநாள் நைட்டு 8 மணி வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. அப்புறம் ரூம் காலி பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சுங்க, நீங்கள் காலி பண்ணுறீங்களான்னு அவங்களே கேட்குறாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் அது மட்டும் தரிசன டிக்கெட் மட்டும் நம்ம 16ஆம் தேதி ரூம் புக் ஆச்சுன்னா அவங்க 18ஆம் தேதி போட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் என்ன இப்படி பண்ணுறீங்க நம்ம கேட்டால் அங்கெல்லாம் ரூல்ஸ் பேச முடியாது, நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு அவங்க தரிசன டிக்கெட்டை லேட்டாக போடுறாங்க? முன்னாடி போட்டால் நம்ம ரூம் முன்னாடியே காலி பண்ணி போயிடுவோம்ல. 18ஆம் தேதி தானேன்ட்டு நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா அந்த லக்கேஜ் எல்லாம் லாக்கரில் போட்டுட்டு தரிசனத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க. எப்படி பாருங்கள், இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ரூம்லேயே வச்சுட்டு தான் தரிசனத்துக்கு போவோம். ரொம்ப ஒரு சில இது கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து திருப்பதியில் என்னென்ன பார்த்தோங்கிறத வீடியோ போடுறோம். தேங்க்யூ.